Hello, vanakkam. Welcome back to my channel. Today I have a soft message for you. ஒருவேளை இன்றைய உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் நாள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆர் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சில ஃபெயிலியர் ஒரு செட்பேக் வந்திருக்கலாம். ஒரு இன்றைக்கி நீங்கள் உங்கள் கோலுக்காக எதுவுமே பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். யூ மே ஹாவ் கான் ஈவன் 2 ஸ்டெப் பின்னாடி கூட போயிருந்திருக்கலாம். நிறைய நல்ல இன்டென்ஷன்ஸோடு ஆரம்பித்த ஒரு நாள் இன்றைக்கி சரியாகவும் அமையாமலும் இருந்திருக்கலாம். ஆர் மேபி அனதர் டே வில் பி லைக் தட். அப்போ அன்றைக்கே இது யூஸ் பண்ணிடுங்க. த மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். ட்ரை அகேன் டுமாரோ. இன்றைக்கி எப்படி இருந்ததோ அது பரவாயில்லை. எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது. சம் டேஸ் வி நீட் டு ரெஸ்ட். Some days we need to reset. ஒரு சில நாள் நம்ம mentally we may not be 100%. ஒரு சில நாள் physically we may not be 100%. ஒரு சில நாளில் our soul may need other things. நமக்கு வேறு ப்ரையாரிட்டிஸ் இருந்திருக்கலாம். இட் இஸ் ஆல் ஓகே. எவ்ரி சிங்கிள் டே நம்ம ரொம்ப ஹார்ஷாக ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், when we are moving towards a goal, it is good to make progress. பட் இடையில் ஒரு நாள் தவறிட்டிங்கன்னா it is okay. It is okay. You can try again tomorrow. நாளைங்கிறது வந்துடும். It is a promised day. It will come and you will be there to try again. Try again with இன்னும் நிறைய கான்ஃபிடென்ஸோட, இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த்தோட, பவரோடு இன்றைக்கி ரீசெட் பண்ணி இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்து அந்த ஃபுல் பவரோடு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் நாளைக்கு இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம். இன்றைக்கி எதனால முடியலையோ அந்த லெசன்ஸை எடுத்துக்கிட்டு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஆர் இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரெஸ்ட்லேருந்து எனர்ஜி எடுத்து நாளைக்கு திருப்பியும் ட்ரை பண்ணலாம். நாளைங்கிறது எப்போவுமே மிக மிக முக்கியமான ஒன்று. அது வந்துடும். அது உங்களுக்காக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி முடியலன்னா பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி உங்களால் பர்ஃபெக்ஷனுக்கு போக முடியலனாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. பர்ஃபெக்ஷன் டெய்லி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்ற அவசியம் இல்லை. ஸோ இஃப் இட் வாஸ் நாட் பர்ஃபெக்ட் டுடே, இட் இஸ் ஓகே. இஃப் யூ டிட் அட்லீஸ்ட் சம்திங் பாசிட்டிவ், நல்லது. அது ஒன்றுமே பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. டேக் இட் அஸ் அ லேர்னிங் அண்ட் டுமாரோ வி வில் ட்ரை அகேன். ஸோ இஃப் யூ லூஸ் ஹோப், அது நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு காலம் நமக்கு திருப்பி கரெக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இஃப் யூ ஆர் வில்லிங் டு கிவ் இட் சம் எஃபர்ட், நாளைக்கு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் திங்ஸ் டிரெயில்ட் டசன்ட் மீன் தட் லைஃப் இஸ் ஓவர். another opportunity will come. பரவாயில்ல, அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ who needs to hear this, but if it is you, take it as your message. Today may not have been the best day. It is okay. Tomorrow will be better. You'll try again tomorrow. So give yourself grace. Give yourself permission to rest. Give yourself permission to not be 100% every day. Tomorrow you can try better. And that is all that matters. As long as நீங்கள் விட்டுட்டு போகாதது வரைக்கும் there is hope, there is a possibility, there is a chance. ஆனால் நீங்கள் வேண்டான்னு விட்டுட்டிங்கன்னா it will never happen. So just keep moving forward. I'm sure there will be success waiting at the end for you. Thank you so much for watching. Bye bye.